வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லால் சலாம் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல விஷ்ணு விஷால், விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்டட் கேமியோ பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தை ஐஸ்வர்யா தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்ல கொடுக்க முயற்சி பண்ண ஒரு படம். அந்த முயற்சி எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. லால் சலாம் இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்குள்ள 2 கிரிக்கெட் டீம் இருக்கு. ஒன்று வந்து இந்து டீம், இன்னொரு ஒரு முஸ்லீம் டீம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்து டீமோட ஒரு முக்கியமான பிளேயர் தான் வந்து விஷ்ணு விஷால். இந்த இந்து டீம் தான் வந்து கண்டினியூஸா வந்து அந்த டீமை எப்பவுமே தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால கடுப்பாகிற இந்த முஸ்லீம் டீம் ஒரு ஸ்டார் பிளேயரை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல இருந்துட்டு விக்ராந்தை வந்து இறக்குறாங்க. விக்ராந்தோட அப்பா தாங்க ரஜினிகாந்த். ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா மும்பைல இருக்காரு. ரஜினிகாந்துக்கும் விஷ்ணு விஷாலோட அப்பாக்கும் ஒரு விதமான நட்பு அப்படின்றது முன்னாடி இருக்கு. ஆனா அவங்க பசங்களுக்கு அந்த மாதிரியான நட்பு அப்படின்றது கிடையாது. ஒரு விதமான ரைவல்ரி அப்படின்றது அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த ரைவல்ரி அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வெளிப்படுது. அதன் மூலமா ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன, அதனால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அந்த ஊருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கடைசியா அதை எப்படி தீக்குறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. முன்னாடிலாம் விவசாயம் அப்படின்ற ஒரு டாபிக்கே வந்து ஒரு ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கும். அதை வச்சு படங்கள் வந்துச்சுன்னா மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் இப்பெல்லாம் விவசாயம் அப்படின்றது படத்துல ஒரு சின்ன போர்ஷனா வந்தா கூட என்னடா ரொம்ப கிரிஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஃபீல் தான் இந்த மத நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு டாபிக்குமே. இந்து முஸ்லீம் யூனிட்டியை இவங்க நேச்சுரலா காட்டினாங்கன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த யூனிட்டியை காட்ட முயற்சிக்கும் போது ஒரு விதமான கிரிஞ்சினஸ் உருவாகுது. அப்படிப்பட்ட ஒரு கிரிஞ்சான ஒரு படம் தான் இந்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளேட்ல எடுக்க இவங்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் போர்ஷனை எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவ்வளோ ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தும் ரொம்ப மேலோட்டமா எடுக்கப்பட்ட ஒரு கிரிக்கெட் போர்ஷன் மாதிரி தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஸ்போர்ட்ஸை விட்டுறலாம். அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரைவல்ரி, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த சண்டைகள், இதெல்லாம் வந்து பயங்கர ஸ்பைஸ் அப் பண்ணி காட்டியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப மேலோட்டமா காட்டப்பட்டிருக்கும். ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமா இருந்துச்சு. அதுலயும் வில்லன் கேரக்டர்லாம் கொஞ்சம் டம்மியா தான் அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த கோயில் போர்ஷன்ஸ் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா தம்பிராமையா, செந்தில்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கர எமோஷனலான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. பட் அது ரொம்ப அவுடேட்டடா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது 90s காலகட்டத்தில் காந்திமதி, சண்முக சுந்தரம்லாம் பண்ணியிருப்பாங்களா, கிட்டத்தட்ட அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அவுடேட்டடான ஒரு சீக்வன்ஸ். எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஸ்டாரோட அந்த எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்படின்றது ஆக்சுவலி இந்த படத்துல சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க வேண்டிய பில்டப் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் லவ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்த் சொல்ற மாதிரியான ஒரு டைலாக்லாம் பயங்கர கிரிஞ்சா தான் இருந்துச்சு. பட் சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். பட் அவரோட கேரக்டர் எனக்கு எப்படி இந்த படத்துல பட்டுச்சு அப்படின்னா, அதாவது கல்யாண வீடுகள்ல இல்ல திருவிழா வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெருசு வந்து முன்னாடி நின்றுட்டு நீ இதை பண்ணிட்டியாப்பா, நீ அதை பண்ணிட்டியாப்பா, முதல்ல அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேற்பார்வை பார்த்து அந்த விழாவையே சிறப்பிச்சுட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் இந்த படத்துக்குள்ள இறக்கி எப்படியாவது இந்த படத்தை சிறப்பிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் கண்டென்ட் அப்படின்றது தேவையில்ல, அது இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு டிராபேக் இந்த படத்தில். இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஒரு சில டைலாக்ஸ் மத நல்லிணக்கமாக பேசுறது அதெல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. மியூசிக் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் விஷுவல்ஸுமே பிரமாதமாக இருந்துச்சு. ஒரு பயங்கர கிராண்டியரான ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு கிராண்டான படத்தை எதிர்பார்க்கும் போது ரொம்ப சாதாரணமான ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.